மணி என்ன ஆறது. பகல்ல பேச என்னடா மணி புடுங்குது உனக்கு? 3 மணி நேரம் லைவ் பேசும்போது தெரியலையா? யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம, யார வம்பளுக்குன்னு தெரியாம இழுத்துட்டு இருக்கிற. வாடா, நாளைக்கு ஹைகோர்ட் பக்கம் வாடா. வரியா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு அங்க இருக்கிற. வந்து சிக்கலுன்னா அவனை எங்க இருந்தாலும் தூக்கிடுவோம் பாத்துக்க. அது நான் தான் அப்படி கெட்ட கெட்ட வார்த்தையில் பச்சையாக திட்டி இருந்தேன். இதோ இந்த நாயை தான் அப்படி ராத்திரி 2 மணிக்கு ஃபோனை போட்டு திட்டுனேன். இந்த சம்பவம் நடந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும். இவன் பேர் ரவி சுப்பையா, ஊர் தென்காசின்னு சொல்கிறாங்க. இப்போது சென்னையில் தான் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கிறான். நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். உனக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னை வந்து பாரு, இல்லைனா நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, உன்னை வந்து பார்த்து உன் சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போகிறேன் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் இவன் அதை செய்யலை. தொடர்ந்து என்னை பற்றி பல அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருந்தான். அவன் என்னை பற்றி என்ன அசிங்கமாக பேசினாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை. அதுக்காக அவனை ஃபோன் பண்ணி நான் திட்டலை. எதுக்கு திட்டினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல இவன் யார் அப்படின்னா, நம்ம ஸ்ரீமதி வழக்கை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லையா? அப்போது நம்ம வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சூப்பர் சார், தேங்க்யூ சார் அப்படின்னு நிறைய ஃபயர் எமோஜியாக பறக்க விடுவான். அப்புறம் இடையில நான் தான் சீமானை பற்றியெல்லாம் அடிக்கடி பேசுவேனே. அப்படி பேசின சில வீடியோக்களெல்லாம் பார்த்துருக்குறான். சீமானை கழுவி ஊற்றிருப்பேன். நான் கழுவி ஊற்றின தண்ணியெல்லாம் இவன் மேலே தெரிச்சிருக்கும் போல் உடனே இவனுக்கு ரோசம் வந்துருச்சு. ஏன்னா இவன் சீமான் ஆதரவாளர். அதனால் இவனால் தாங்கிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறான், எனக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறான். அதுக்காக தனி ஒரு யூடியூப் ஐடியும் ஓப்பன் பண்ணுறான். அதில் எனக்கு எதிராக பல விஷயங்களை பண்ணுறான். வீடியோ போடுறது, நம்மளை பற்றி தப்பாக எழுதுறது, நம்மளை டம்மியாக்கி இவன் மேலே வரணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறான். அது முடியல. இவன் எப்படி ஆரம்பித்தானோ அது அப்படியே நிற்கிது. அப்புறம் இடையில இப்போது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நான் கைதானேன் இல்லையா? இது இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆஹா, இதை வச்சு எப்படியாவது இவனை பற்றி பேசி இவன் பேரை கெடுத்து அந்த இடத்துல நாம் வந்து நின்றுவோம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறான். அப்புறம் தொடர்ந்து நம்மளை பற்றி தப்பாக எதையாவது பதிவு பண்ணுறது, தொடர்ந்து யூடியூப்பில் பேசுகிறது. அதாவது நான் ஜெயிலில் இருந்தப்போ விடிய பேசியிருக்கானுவ லைவில். விடிய பேசி எதையாவது ஒன்று சாதிச்சிட முடியுமா அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். இப்படி பண்ணிகிட்டு இருந்தவன் கடைசியாக இப்போ நான் ஏன் இவனை இந்த அளவுக்கு திட்டுனேன் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி நான் பெயிலில் வரேன், அதாவது ஜாமீனில் வெளியே வரேன். வந்த உடனே என்னுடைய முன்னாள் மனைவி இருக்கா இல்லையா, ரம்யா. ஏன் முன்னாள் மனைவின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரிமாண்ட் ஆகி சிறைக்கு போகிறேன். போய் 3ஆவது நாள் இவ இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தம்பி முருகானந்தம் அப்படிங்கிறவனை கூட்டிகிட்டு வந்து இவ குடும்பம் நடத்தவே ஆரம்பிச்சிட்றான். இவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. உடனே அடுத்து ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே எனக்கு விவாகரத்து நோட்டீஸையும் அனுப்பிட்டா. அப்போது இனி அவளை என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையா? அப்படி சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. அப்போ இவன் என்ன பண்ணுறா, நான் வெளியே வந்த உடனே என் மேலே புகார் கொடுத்த அந்த மாணவி தரப்பு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோனை போட்டு, ஐயோ இவன் வெளியே வந்துட்டான், நானும் முருகானந்தமும் இனி ஜாலியாக இருக்க முடியாது, இவனை எப்படியாவது திரும்ப உள்ளே பிடிச்சி போடுறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்க, அந்த பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு இவ தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துருக்குறா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாணவி தரப்புலேருந்து ஒரு புகார் மனு எழுதுகிறாங்க. 8ஆம் தேதி எழுதுகிறாங்க. நான் 2ஆம் தேதி வந்தேன். ஒரு வாரமாக எதையோ பண்ணி 8ஆம் தேதி ஒரு மனு எழுதுகிறாங்க. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, நான் ஜாமீன்லேருந்து வெளியே வந்த உடனே என் தம்பியை கூட்டிக்கிட்டு அப்புறம் இன்னொரு நபர், மொத்தம் 3 பேர் சேர்ந்து இந்த ரம்யாவை அடிக்க போன மாதிரியும் அவளை கொலை பண்ண போன மாதிரியும் இப்படியெல்லாம் அந்த மனுவில் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளாக என்னுடைய முன்னாள் மனைவியின் முன்னாள் கணவருக்கு பிறந்த அந்த 10 வயது குழந்தையை நான் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறி அதையும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க.
நான் இடையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நானும் என் புள்ள வந்து யூனிஃபார்மில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி பேசியிருந்தோம். காலையில் என்ன சாப்பாடு போடுறாங்க, என்ன குழம்பு ஊற்றுறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் அவளும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் கைதாகிறதுக்கு ஒரு 9 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் மடியில் உட்காந்து என் புள்ள என்கிட்ட அப்படி அவ்வளோ அந்யோன்யமாக சிரித்து பேசி அந்த நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவ்வளோ ஜாலியாக இருக்கிறா. என் மடியில் உட்காந்து என் கூட விளையாண்டுக்கிட்டே பேசுகிறா. என் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கிறா. அப்படி இருக்கிற குழந்தைய நான் இப்படி துன்புறுத்தினேன் அப்படின்னு சொல்லி நான் பெயிலில் வந்துட்டேன், இதை எப்படியாவது கேன்சல் பண்ணணும், மறுபடியும் அவனை தூக்கி உள்ளே போடணும், ஏன்னா முருகானந்தத்தோட குடும்பம் நடத்த முடியாது. அப்போது உடனே இப்படி ஒரு மனு போட சொல்லி அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறா. அவங்களும் அந்த மனு எழுதுகிறாங்க. இப்போது நம்ம ஒரு மனு போடுறோம் அப்படின்னா அந்த ப்ரேயரில் என்ன இருக்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு தான் நம்ம போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம், போலீஸில் மனு கொடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். அவங்க பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு போய் யாராவது மனு கொடுப்பாங்களா? அவங்களுக்கு அந்த பிரச்சனை, இவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஏமா அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க வந்து மனு கொடுக்கட்டும், அவங்க வந்து புகார் கொடுக்கட்டும். அவங்க பிரச்சனைக்கு நீ ஏமா புகார் கொடுக்குற அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி தான் இதில் ரம்யாவுக்கு பிரச்சனை, ரம்யா குழந்தைக்கு பிரச்சனை, இதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு என் மேலே புகார் கொடுத்து என்னை ரிமாண்ட் பண்ணாங்களே, அந்த மாணவி தரப்புலேருந்து ஒரு புகார் மனுவை அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? மேட்டூர் மகிழா கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, சேலம் எஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்புகிறாங்க. இவங்க இப்படி ஒரு புகார் எழுதியிருக்காங்க, இப்படி இந்த தேதியில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் சென்னையில் இருக்கிறேன். போய் கையெழுத்து போடணும், நேராக ரூமுக்கு வரணும், கையெழுத்து போடணும், ரூமுக்கு வரணும். இதை தாண்டி நான் எங்கேயும் போக முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க தங்கியிருக்காங்க இல்லையா, அதாவது என் மேலே புகார் கொடுத்தவங்களும் என்னுடைய முன்னாள் மனைவி, இவங்க 2 பேரும் தங்கியிருக்கிற இடம் எங்கள் சொந்த பந்தம் யாருக்குமே தெரியாது. அதாவது என்னுடைய ஆதரவாளர்கள் யாருக்கும் அவங்க தங்கியிருக்கிற இடம் கூட தெரியாது. ரம்யாலும் இந்த முருகானந்தத்தை கூட்டிகிட்டு வேறு பக்கம் ஓடி போயிட்டா. நான் பெயிலில் வந்த உடனே அந்த ரூமையெல்லாம் காலி பண்ணிவிட்டு என்னோடய பொருள், என் பணம், என் வண்டி கிண்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு அவள் கண்ணுக்கு மறவாக ஓடி போயிட்டா. எங்கே இருக்காலே தெரியாது. அப்போது இவங்க இப்படி ஒரு புகார் எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. எங்கேருந்து? இந்த ரவி சுப்பையாங்கிற இந்த பரதேசி இருக்கானே, இவன் சேனலில் கம்யூனிட்டி போஸ்டரில் போட்டிருக்கிறான். கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க. கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, சொல்லக்கூடாதுல்ல. என்னங்க கொடுத்தது சொல்லக்கூடாதுங்கிறீங்க? இல்லை, அது கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியாது. கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியாதா? அது சொல்லக்கூடாதுல்ல. ஏங்க பப்ளிக்காக போட்டிருக்கிறீங்க, அது என் மேலே கொடுத்த புகார். அப்போ அது உங்களுக்கு யாரு அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல முடியாதுங்கிறீங்க. அந்த போஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க அனுப்பின மனு இருக்கே, அந்த மனுவோட 2 பக்கம், அந்த 2 பக்கத்தையுமே இவன் பதிவு பண்ணியிருக்கிறான். ஃப்ரண்ட் பேஜில் அந்த அனுப்புதல் பெறுதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் அந்த மாணவியுடைய பேர், ஊர், கதவு நம்பரு, அவங்க எந்த பில்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு எல்லா அட்ரஸுமே அதில் இருக்கும். அந்த அட்ரஸ் எதையுமே இவன் அழிக்காமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கிறான். இதை போட சொன்னது யார்? இவ தான் அந்த இதை அனுப்பி வைக்கிறான். வேறு எப்படி அவனுக்கு எப்படி போகும்? இந்த நாய் சென்னையில் இருக்கிறான், இவன் ஊர் தென்காசி. அப்போது இவனுக்கு இந்த மனு எப்படி கிடைக்கும்? ரம்யா அனுப்பாமல் வர்றதுக்கு சாத்தியமில்லை. புகார் கொடுத்த மாணவி தரப்புலேருந்து அனுப்புறதுக்கு வாய்ப்பு கம்மி. ரம்யா உடனே அனுப்பிடுவா, ஏன்னா ரம்யா கான்டாக்டில் தான் இருக்கிறா. அதான் நம்ம பார்க்குறோமே, லைவ்லியெல்லாம் உட்காந்து அவங்க கூட நல்லா பேசுகிறா, தொடர்பில் தான் இருக்கிறா. அப்போது ரம்யா வந்து நேராக இவனுக்கு அனுப்பி வைக்கிறா. இவன் சொந்தக்காரனும் கிடையாது, நம்ம ஊருக்காரனும் கிடையாது, இவன் தென்காசிக்காரன், சென்னையில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஏன் அனுப்பி வைக்கணும்? இவனுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு? இந்த பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக
சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு, அதாவது போக்சோன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற விதி இருக்குது. அப்படி வெளியிடக்கூடாது. அவங்க பேர், ஊர், அட்ரஸ்ஸு இது எதையுமே சொல்லக்கூடாது. ஆனால் இவ ரம்யா என்ன பண்ணுறா, கதவு நம்பர் வரைக்கும் பேர், ஊர், வயசு, அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்னென்ன வேணுமோ மொத்த தகவலையும் எவனோ ஒருத்தனுக்கு அனுப்பி வைக்கிறா. அவனும் என்ன பண்ணுறான், என்ன பழி வாங்குறங்கிற வெறியில், என் மேல் இருக்கிற வெறியில் அந்த பிள்ளையோட அடையாளத்தை போட்டு அதை விளம்பரப்படுத்துகிறான். பொது வெளியில் போட்டு அதை 4 பேர் பார்த்து எனக்கு எல்லாரும் கால் பண்ணுறாங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு என்னங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இதை பார்த்து எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க, இதை டெலீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு கால் பண்ணுறாங்க நிறைய பேர். உடனே நானும் அவனுக்கு ஃபோனை போட்டு, ஏன்டா அப்படி பண்ணுனேன், நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கு எதிராக என்ன பதிவு வேணாலும் போடு, எப்படி வேணாலும் அசிங்கமாக நீ பதிவு போடு. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்கிற அந்த பெண் குழந்தையின் அடையாளத்தை நீ பதிவிடக்கூடாது. அவள் யார், அவள் பேர், ஊர், அட்ரஸ்ஸு இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வச்சுருக்கியாடா. அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது இல்லையா, வயசு 17 தானே ஆகுது, அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. அந்த எதிர்காலம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு தான் சட்டம் என்ன சொல்லுது, அந்த அடையாளத்தை எல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த சட்டத்தையெல்லாம் மீறி இவன் என்ன பண்ணுறான், ஒரு பொறுப்புணர்வு வேண்டாம், இவன் வீட்டில் இவன் வீட்டு புள்ள, ஏன் இவன் பெத்த புள்ளை இருந்தால் இப்படி போடுவானா, என் புள்ள பேர் இதுதான் அப்படின்னலாம் இவன் பதிவு பண்ணுவானா அந்த பரதேசி. எவன் புள்ளையோ எவ்வளோ நாசமாக போகட்டும், ஆனால் நம்ம குறி வடிவேலை கெடுக்கணும். என்ன அழிக்கிறதுக்கும் என் பேரை கெடுக்கிறதுக்கும் அந்த மாணவியை ஒரு தூண்டில் புழுவாக பயன்படுத்தி அவள் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது, அவள் வாழ்க்கை நாசமாக போனால் பரவாயில்ல, வடிவேலை கெடுக்கணும். இவனுக்கு யார் கொடுக்கறது, இந்த ரம்யா. ரம்யாவுக்கு அக்கறை வேண்டாம், நாம் இப்படி பேர், ஊர், அட்ரஸோடு போடுறோமே, நாளைக்கு இந்த புள்ள வெளியில் எப்படி தலகாட்டும், இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகும், இது எப்படி நாளைக்கு புருஷனோட வாழும் அப்படின்னலாம் இவ யோசிக்க வேணாம். இவ பொம்பளை தானே, வடிவேலை பழி வாங்கணும். அதுக்காக ஒரு பிள்ளைய இழந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ வெறியில் இருக்கிறாங்க. இந்த கீதா ஒரு வீடியோ போட்டிருந்தா, அதில் எவ்வளோ சந்தோஷமாக பேசியிருந்தா பார்த்தீங்களா. என்னை அதை பண்ணுண்ணா, இதை பண்ணுண்ணா, என் பொழப்பை கெடுத்துட்ட, எனக்கு இருந்த வருமானமெல்லாம் போச்சு, வடிவேல் ஜெயிலுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அதை பேசி பதிவு பண்ணியிருந்தா. இப்போது நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா ஏதோ திருடிட்டு போயிருக்கேன், இல்லை வேறு ஏதோ குற்ற சம்பவம், ஒரு கஞ்சா கடத்தியிருக்கேன், வேறு ஏதோ கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கேன், இதனால் என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கொண்டாடலாம், அவள் கொண்டாடிட்டு போகிறா. ஆனால் என் மேலே என்ன கேஸ் போட்டிருக்குது, ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படின்னு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா. அந்த கேஸில் இவனுக்கு என்ன சந்தோஷம், என் மேலே வெறி இருக்கலாம், என் மேலே கோபம் இருக்கலாம், நான் ஜெயிலுக்கு போனது உனக்கு சந்தோஷம்தான். அந்த இடத்துல அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சுது அப்படின்னு நீ உணர்ந்திருந்தீங்கன்னா, அந்த பொண்ணை பற்றி நீ கவலைப்பட்டிருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவியா? ஐயோ பாவி, ஏன்டா அப்படி பண்ணன, அந்த குழந்தை வாழ்க்கை ஏன்டா கெடுத்த, அப்படித்தானங்க வரும், அப்படி தானே பேசுவோம் இல்லையா. ஏன்டா பரதேசி, ஏன்டா அந்த பிள்ளைய கெடுத்த, அப்படி தானே கேட்போம். அப்போ அதை பற்றி கவலைப்பட்டியா, அந்த கவலை உனக்கு வரல. அது வந்திருந்தா இந்த பேச்சு எப்படி இருந்திருக்கும், ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச, ஒரு பொண்ணு வாழ்க்கை ஏன்டா நாசம் பண்ணன, அப்படிலாம் வந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறா வீடியோவில், இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏண்டி ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போனது உனக்கு சந்தோஷமாக இருக்கா, எப்படி அதை சந்தோஷமாக கொண்டாட முடியும்? அந்த மென்டாலிட்டி புரியுதா உங்களுக்கு, அந்த சைக்காலஜி நல்லா சிந்திச்சு பாருங்கள். அப்போது அப்படியான கூட்டம் தான் இங்கே இருக்குது. இந்த கூட்டம் என்ன பண்ணுது, அந்த பொண்ணை ஒரு தூண்டில் புழுவாக பயன்படுத்தி இந்த சுறா மீனை பிடிக்க பார்க்குது. இவங்களுக்கு அந்த புள்ள மேலையெல்லாம் பாசம் கிடையாது, புள்ள வாழ்க்கையில் அக்கறை கிடையாது, வெறி அத்தனையும் ஏன் மேலே, அதுக்கு புள்ளைய பயன்படுத்திக்கிறாங்க. இப்போவும் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் இவன் தன்னை யோகியனாக காட்டிக்க முயற்சி பண்ணுறான், இவன் தன்னை காப்பாற்றிக்க பார்க்குறான், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை.
நான் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் யோகினா இல்லையா அப்படிங்கிறத நேராக நான் கோர்ட்டில் போய் நிரூபிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சோசியல் மீடியாவில் ஏன் இந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் நான் இங்கே பதிவு பண்ணுறேன், ஏன் இந்த ரம்யாவை பற்றியெல்லாம் இங்கே பேச வரேன், இந்த நாயை பற்றியெல்லாம் ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன புகார் கொடுத்துருக்கு, என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணனா, கண்ட இடத்துல கை வச்சான் அப்படிங்கிறது தான் புகார். அந்த புகாருக்கு தான் என்ன ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த ரம்யா, ரவி சுப்பையா, அப்புறம் அந்த ஆட்டக்காரி இவருக்கால இந்த கிருஷ்ணகிரிக்காரி கீதா, இவளுங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்னன்னு வீடியோ போட்டாங்க, என்னன்னு இத்தனை நாளாக, இப்போது 4 மாதத்துக்கு மேலே ஆகுது. இந்த 4 மாதமாக இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணு 8 மாதம் கர்ப்பமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு நான் கைதாகும்போது 8 மாதம் கர்ப்பமாக இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையில் அக்கறை இருந்தா, அந்த பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவளுங்கெல்லாம் நினச்சிருந்தா இப்படியான செய்தியை இன்னைக்கு வரைக்கும் பரப்புவாங்களா? இன்றைக்கும் அந்த வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அதை நீக்க மாட்டேங்கிறாங்க. நானும் 2 தடவை புகார் அனுப்பிட்டேன் அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு. ஆனால் அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த பரதேசிக்கு போன போட்டு கண்டபடி திட்டுனேன். நான் திட்டினதுக்கு அப்புறம் தான், நான் அப்படி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அதை நீக்கிறான். அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. எனக்கு அக்கறை இருக்குல்ல, அதனால் நான் அவனை கூப்பிட்டு திட்டுறேன். இப்போ சொல்லுங்கள், நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருக்கா, இந்த நாயை திட்டினது தப்பா ரைட்டா, இதையெல்லாம் பற்றி கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் அந்த முதல் நாள்ல இருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக நாளைக்கு ஒரு பதிவு போடுறேன். அதை கட்டாயம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.